எல்லோருக்கும் வணக்கம். ஆரம்பமே சும்மா அமர்க்கலமா இருக்குது நண்பர்களே. இந்த வாரத்தில் முதல் நாள் 92 பாயிண்ட் நிஃப்டி அப்சைட். இந்த சமயத்தில் 2 ஷேர் இருக்கு. அதில் யார் வசதி, யார் சீக்கிரமாக ஒரு 10% பக்கம் பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாக்கா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர். இவன் ரொம்ப குறுகிய கால அளவில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன ஒரு 8% 10% ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். இவன் சமீபத்தினுடைய பழைய ஹை வந்ததுன்னா இங்கிருந்து ஒரு 5% கிடைக்கும். அதுக்கும் மேலே போய் ஒரு 92 பக்கமெல்லாம் வந்ததுன்னா ஒரு 13% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் இருக்குது. பட் அவன் வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி தான் திடீர்னு தூங்கி எந்திரிச்சவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி என்னன்னே தெரில, இந்த ஷேர் இன்றைக்கி கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. உடனே வெத்தலை பாக்கு கொடுத்து மேலே 4.5% ஏற்றி விட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மணப்புரம் ஷேர் அப்படின்றது பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனு இன்றைக்கி 4% ஏறி இருக்கான். இன்றைக்கி இத்தனைக்கு காலையில் மைனஸில் இருந்த ஷேர். இப்போ இந்த ஷேர் தன்னுடைய பேட்டர்னை இவன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தான்னு வச்சுங்களேன், இவனும் ஒரு 8% பக்கம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவனாக தான் இருக்கான். ஒருவேளை இந்த ஷேர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பழையபடி ஹையை போய் தொடர மாதிரி இவனுடைய பழைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தால் மேபி இவனும் ஒரு 15% பொட்டன்ஷியல் அப்படின்றத வச்சுருக்கான். ஸோ எது நடக்க போகுதுன்னு தெரில, யார் வசதின்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஏறினா தான் எனக்கு நல்லது. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, எந்த ஷேர் எப்போ ஏறுவான்னே தெரியாது. இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குறுகிய கால அளவில் இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் பாருங்கள், குறுகிய கால அளவில் 20% ஏறி வந்தான். இந்த மான்யவர் அப்படின்ற ஷேர் அவனும் குறுகிய கால அளவில் ஆல்மோஸ்ட் 20% ஏறி வந்தான். எப்படி இவனுக்கு எங்கிருந்து ஏறி வர்றானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மான்யவர் வேதாந்த ஃபேஷனுக்கு எப்படி ஒரு அழகிய சப்போர்ட் ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 900 rupees ரேஞ்சில் அங்கேருந்து டபக்குன்னு 20% ஏறி வந்துட்டான். அதே மாதிரி தான் இந்த ஐடியா ஃபோர்ஜின்னு ஒரு கம்பெனி, அவன்லாம் எதுக்கு இன்றைக்கி 7% ஏறி வந்தானே தெரில. பட் 6 மாத பீரியடில் பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுதோ மேலே 1300 இருந்த ஷேர் இப்போ கீழே 600 வரைக்கும் போயிட்டு 833 வந்திருக்கான். இந்த ஷேர்களுக்கு பின்னாடி எது இவனுங்களை பிடிச்சி தூக்கி விடுறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு லாபகரமான கம்பெனியாக இயங்கும் பொழுதும், அதே மாதிரி ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஐஸ் ஆகட்டும் டிஐஸ் ஆகட்டும் ஏதாவது ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சுருக்கும் பொழுதோ இது போன்ற ஷேர்கள்லாம் மேலே ஏறி வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, 3 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 2.5% மேலே ஏறி வந்திருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய கோல்டு லோனில் சில டிஸ்கிரிப்பன்சி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மிகப்பெரிய வீழ்ச்சி. 600 இருந்தவன் வெறும் 300, ஆல்மோஸ்ட் 50% இறங்கி கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ அவன் தன்னுடைய தவறுகளையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு ஸ்பெஷல் ஆடிட் ஒன்று போயிருக்கு. இதனுடைய அவுட்கம் எல்லாம் எப்படி அப்படின்றது இனிமேல் வந்து இந்த ஷேரை இம்பேக்ட் பண்ணும். ஒருவேளை இவன் திரும்பி அவனுடைய பழைய ஹை வந்துட்டாவே இவனுக்குள்ள ஆல்மோஸ்ட் 25% இருக்குது. அப்படி மட்டும் அவனுடைய பழைய ஹை திரும்பி வந்துட்டா நம்மளுக்கு ஒரு நியூஸ்னால ஆல்மோஸ்ட் 100% லாபம் அப்படின்றது உருவாகி முடிஞ்சிருக்கிறதா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற ஷேர் அவனையும் பார்க்கும்பொழுது டெக்னிக்கலி ஒரு குறிப்பிட்ட லெவலை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவன் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த லெவல் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா மறுபடியும் 1250 அல்லது இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அவன் மிக எளிதாக ஒரு 700 போகக்கூடிய வாய்ப்பு மிக வேகமாக இருக்கிற மாதிரி தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஸோ ரொம்பவுமே சென்டர் பாயிண்டில் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு நியூஸ் ரொம்ப முக்கியங்க. டெக்னிக்கல் நியூஸ் ஆகட்டும் அல்லது ஃபண்டமெண்டல் நியூஸ் ஆகட்டும், கிடைக்கிற நியூஸை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு 2-3 காசு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். என்னதான் பெரிய ஆளுக சவகாசம் கிடைச்சாலும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஷேர் மார்க்கெட் மதிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் யார் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 40% வச்சுருக்கு. இவங்க இந்த ஷேரை வாங்கின நேரம் காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ 2021 ப்ரொமோட்டராக மாறியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஷேர் சும்மா பறந்துட்டான். 2021 சமயத்திலேருந்து இவன்லாம் மேலே 40 வரைக்கும் போனவன் மறுபடியும் 2023 10 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 45. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணலாம். இவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் ரிலையன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க டெக்ஸ்டைலில் இருக்காங்க, அவங்களுடைய ரீட்டெயிலுக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்ன நடந்திருக்குது உண்மைத்தன்மை அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா, இதில் ஒன்றும் பெருசாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. குவார்ட்டர்லி ரிசல்ட்லேருந்து பாருங்கள், மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா
1500 கோடியாக இருந்தது, இப்போவும் 1500 கோடியாக தான் இருக்குது. 3 வருஷமாக இன்னும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுன்னா தான் இவன்லாம் ஒரு 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த ஷேர் வந்து ஒரு 40 ரூபா வர்றதும், அதே மாதிரி ஒரு 25 ரூபா வர்றதும். ஸோ இந்த 27க்கும் 40க்கும் மறுபடியும் 40லேருந்து 27க்கும் இப்படி மேபி விளையாடக்கூடிய வாய்ப்பாகவோ, அல்லது பெரிய ரேஞ்ச் மேலே 40 கீழே 10 அப்படியும் இருக்கக்கூடிய, அப்படி ஒரு 10 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ரேஞ்சாவோ நான் பார்க்குறேன். வேறு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் என் கண்ணுக்கு படல. நண்பர்களே, நம்மளுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று போனால் இன்னொன்று வந்துடுது. இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ அப்படின்றது இன்றைக்கி நல்ல லாபத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. வேறு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஜந்தா ஃபார்மாலாம் நான் ஒரு ஷேர் என்னுடைய ஏஞ்சல்லேருந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடுச்சு, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த பைபேக்கை ஒரு ஷேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஷேரை உங்கள் டிமேட்டில் இனி மறுபடியும் வராது, அதுக்கு பொதுவாக பைபேக் ப்ரைஸில் இந்த ஷேர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டேன். அதே மாதிரி வேறு எந்த நியூஸ் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த சோபாவுடைய ரைட்ஸ் இஷ்யூ, அது இனி வரக்கூடிய காலங்கள், இன்னும் டைம் இருக்குது, வரக்கூடிய காலங்களில் இந்த சோபா ரைட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வரும். அதை மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், அல்லது அதை அப்ளை பண்ணி புது ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ அடுத்தது ஆக்டிவேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் சோபா ரைட் ஷேர், மற்ற சின்ன சின்ன ரைட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை. அதே மாதிரி நியூ ஃபண்ட் ஆஃபரில் இப்போ தான் மஹிந்திரா மேன்யூலைஃப் மேனுஃபேக்சரிங் ஃபண்டு க்ளோஸ் ஆகிருக்கு. வேறு எது ஓப்பனாக இருக்குது அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து இன்னும் ஒன்று புதுசாக வருது. இந்த டிஃபென்ஸ் ஃபண்டுக்குன்னே ஒன்று விட்டது போன வருஷம் ஹெச்டிஎஃப்சின்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே ஜூன் சமயத்தில் தான் ஆரம்பித்தாங்க. அப்போ இது வந்து 10 ரூபாய்க்கு வந்த என்ஏவி இப்போ தற்சமயம் வரைக்கும் 120% சம்பாரிச்சிருக்கு. எப்படின்னு பாருங்களேன், 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா போன வருஷம் இந்நேரம் ஒரே வருஷத்துக்குள்ள 120% சம்பாரிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த 120 வருஷத்தில் இதனுடைய போர்ட்ஃபோலியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது இருக்குது. இவங்க எவ்வளோ ஒரு வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க? கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 184% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் மட்டும் பணம் போட்டிருந்தோம்னா 1 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆயிருக்கும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருந்தோம்னா 120% தான் லாபம் கிடைக்கும். என்ன காரணம்னா போர்ட்ஃபோலியோவில் எல்லாத்துலேயுமே அவங்க பணத்தை பிரித்து போடுறாங்க. அப்போ பிஎல் ஏறாமல் போயிருந்திருக்கலாம், அல்லது அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ஏறாமல் போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில காரணங்கள்னால 20% ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஹெச்ஏஎல் இருந்தாலும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏங்க அதுக்குன்னு ஒரே வருஷத்தில் 120% சம்பாரிச்சு கொடுக்குறது என்ன சின்ன விஷயமா? ஒரே வருஷங்க பணம் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும் கையில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டர் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது அது இதில் பணம் போட்டாலும் ஒன்று தான், இனி புதுசாக வரக்கூடிய மோத்திலால் ஓஸ்வாலில் பணம் போட்டாலும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆல்ரெடி ஒன்று எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இனி மறுபடியும் இந்த டிஃபென்ஸ் ஃபண்டில் ஒன்று வந்து பணத்தை போடும் பொழுது இதுவும் ஏறலாம், அந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டும் ஏறலாம். ஸோ எப்படியோ நம்மளுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு வழி கிடச்சதுன்னா சரிதான். தொடர்ந்து அந்த செக்டர் ஏறிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் ஏறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சில நேரங்களில் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனே அந்த ஷேர் கீழே போயிடும். அதே மாதிரி ஒரு ஷேர் போதும் இதுக்கு மேலே வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வித்துட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் ஒரு நண்பர் போட்டிருந்தார் ஒரு கமெண்ட், ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஷேரை 3 வருஷமாக வச்சுருந்தேன், இன்றைக்கி தான் நான் காஸ்ட் ப்ரைஸில் விற்றுட்டு வெளியே வந்தேன், அப்புறம் பார்த்தா அவன் பறக்கிறான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளே போகணும், எஸ்ஐபி மாதிரி உள்ளே போகணும். அதே மாதிரி வெளியே வர்றப்போ பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம புலம்ப வேண்டியதாக இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? இந்த ஃபேக்ட் அப்படின்றது ஃபெர்டிலைசர் ஓரியன்டாக இருக்குது. அந்த ஷேருக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்குது, அப்பப்போ 10% 20% ஏறி பார்க்குறோம். அதே குரூப்பில் தான் இந்த தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது இருக்குது, அவன் 4.5% ஏறி இருக்கான். என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா இவன்லாம் சப்போர்ட்டில் இருக்கான், இவனும் ஃபேக்ட் மாதிரியே நல்லா மேலே ஏறி வரலாம். வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 850 ரூபா வரணும். கரண்ட் ரேட் 600 ரூபாயில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 250 ரூபா ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. இருந்தாலும் ஃபேக்டை ஏற்றி விட்றாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் தீபக் ஃபெர்டிலைசருக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்களே, இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ்னு ஒரு ஷேர், அவன் பாருங்க இன்றைக்கி வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் 6.5% ஏறி இருக்கான். ஸோ இந்த ஷேர்லாம் வந்து சமீபத்தில் தான் ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தால் 400 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
டபக்குன்னு 475 வந்துட்டான். 540 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணது யாரு? நான் தான். ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிடுவான். இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேரும் சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாக இது ஒரு சாதா ஷேராக இருக்கும் பட்சத்தில் நல்லா 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அடுத்த 2 மாதத்துக்குள்ளே மறுபடியும் 3200 வந்து மறுபடியும் 3800 வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே வாங்கி பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால் ஒரே ஒரு முறை இதை பிரேக் அவுட் பண்ணி 4400 போயிட்டு அப்புறம் 3400 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஷேர் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கா. இதை பிரேக் அவுட் பண்ணால் எல்லாத்துக்குமே சந்தோஷம். பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்ததுன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்த சப்போர்ட்டில் வாங்குறவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் வரும். நண்பர்களே, ஒரு 3 முக்கியமான நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கனரா பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப டைட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தற்போதைக்கு அவனுடைய மூவ்மெண்ட் 105 ரூபா வந்துச்சுன்னா மேலே 121 ரூபா போகிறதும், மறுபடியும் 121 ரூபா வந்துச்சுன்னா கீழே 106 ரூபா 110 ரூபா வர்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதை ஒரு கண்கொத்தி பாம்பாக அடுத்த ஒரு 10 நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி 10 நாளில் டபக்குன்னு ஒரு ஃபால் வந்துட்டு அப்புறம் ஏறிடுவான். சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஏறிடுவான். அப்போ இந்த தடவை ஒரு தடவை ஏதாவது ஒரு 109 108ன்னு ஏதாவது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி கீழே வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன். எவ்வளவு எளிமையாக 15 15 15 எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்கள். அதுலேயே 50 ரூபா ஆச்சு. நண்பர்களே, நல்ல வேலை இந்த ஏர் இண்டியா அப்படின்ற ஷேர் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. இதே இந்த இண்டிகோ அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருப்பான். திடீர்னு ஏர் இண்டியாவில் என்ன நியூஸ் வருது? இந்த மாதிரி அதில் வழங்கப்பட்ட உணவில் ஒரு சின்ன பிளேடு இரும்பு துண்டு இருந்ததா ஒரு நியூஸ் ஒன்று வருது. அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் எங்களுடைய ஃபுட் பார்ட்னர்லேருந்து டெலிவரியான ஃபுட்டில் ஏதோ வந்திருக்கும் போல் அங்கே ஏதோ ஒரு ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்லேருந்து ஒரு சின்ன பிளேடு உள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ இது போன்ற ஒரு நியூஸ்கள் வரும் பொழுது அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி தான். கடந்த ஒரு வருஷத்தில் இந்த இண்டிகோ அப்படின்ற ஷேர் 77% ஏறி இருக்கான். இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வந்ததுன்னா உடனே இந்த ஏர்லைன்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர்களெல்லாம் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் என்ன இவ்வளோ தூரம் மேலே இருக்கான், பிடிச்சி வித்துவிடு அப்படின்ற மாதிரி யாரும் வித்து விடாமல் இருந்தால் ரொம்ப சரிதான். நண்பர்கள், இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேரை கவனித்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தான்னு வச்சிங்களேன் 15% பக்கம் லாப சதவிகிதம் அப்படின்றது இருக்குது. இப்படி ஒரு நல்ல அருமையான பேட்டர்ன் போட்டிருக்கான். நல்லா தான் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஒரு முறை, 2வது முறை கீழே விழுந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஆனால் இன்னும் ஏறல. இவனுங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தானுங்கன்னா ஐடிசிக்கே அண்ணனாக இருப்பான் போல இருக்கு. அப்போ இவன் திடீர்னு சீக்கிரம் ஒரு 1800 வந்துச்சுன்னா தான் ஒரு 15% சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி வருது. ஸோ இன்ஃபோசிஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, மேலே வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் இது போன்ற ஷேர்களை நம்ம ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்கு எடுத்து ட்ரேட் பண்ணுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் கனரா பேங்க் 10 ரூபாயா ஆல்ரெடி 50 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டான் ஒரே வருஷத்துக்குள்ளே. நண்பர்களே, இருக்கிறதுலே இந்த வெயில் காலத்துக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்தது யாருன்னா இந்த இமாமி லிமிடெட் தான். கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே, இன்ஃபேக்ட் 400 ரூபாயெல்லாம் லோ போனவன் இப்போ 737 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு புல்லிஷ்னஸ் அப்படின்றது இருக்குது. இது ஒரு சைக்கிளிக்கல் ஷேராக இருந்ததுன்னா அப்போ அடுத்தது என்ன ஆகும்? இவன் மல்டி இயர் ஹையெல்லாம் தாண்டியிருக்கான். பட் இருந்தாலும் இதில் இனி ஏதாவது தொடர்ந்து நியூஸ் வருமா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு 100 ஷேர் இருந்தால் இங்கே ஒரு 5 ஷேரோ 10 ஷேரோ கழட்டி விடக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சில நேரங்களில் சேத்துலேருந்து வெளியே வர்றது ஒரு எரும மாடா இல்லை ஒரு செந்தாமரையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. மொத்தமாக அந்த உருவம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த வகையில் இந்த டாட்டா ஜிண்டான் ஃபார்மான்னு பல மாதங்களாக பல நாட்களாக தொடர்ந்து இறக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த டாட்டா ஜிண்டான் இன்றைக்கி திடீர்னு யூட்டர்ன் போட்டிருக்கான். ஸோ இந்த டாட்டா ஜிண்டான் ஃபார்மா எதுக்கு 8% ஏறி இருக்கான்னு தெரில. பட் நீங்கள் 1 இயர் பீரியடில் எடுத்து பார்த்தாலும் சரி, 5 இயர் பீரியடில் எடுத்து பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி 3000 ரூபா இருந்த ஷேர் இப்போ 1100 ரூபாயில் வந்து விழுந்திருக்கா. தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏறி வர்றதுக்கு நம்மளுக்கு என்னவெல்லாம் உதவி செய்யணும்? டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டாட்டா ஜிண்டான் ஃபார்மா ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கா. கடன் இல்லை, பட் இண்டஸ்ட்ரி பி மட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது பரவாயில்ல, அதை அப்புறம் பார்ப்போம். இந்த P&L அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வரைக்குமே ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனியாக இல்லை. முதலீட்டாளரில் போய் பார்க்கும்போது யாராவது பெரிய ஆள் இருக்காங்களாப்பா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா டிஐஎஸ்எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்றது இருக்குது.
ஸோ மேலே ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் நண்பர்களே. இந்த ஏடிஜிஎல் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் ஏறதா இறங்குறதா அப்படின்ற ஒரே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. அடுத்த வாரத்திலேயாவது ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே. 2 முக்கியமான நியூஸ் இருக்குது. ஒன்று, இந்த டாடா இன்வெஸ்ட் ஷேர் வந்து 40% பக்கம் இறங்கி அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஏஜிஎம்ஏ டிவிடெண்ட் 28 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற நியூஸ் இன்றைக்கி வருது அப்படின்னா இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகுது. இன்றைக்கி தான் 18 ஜூன் எக்ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இனிமேல் அந்த ஷேரில் ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் நடந்து மேலே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி தான் எல்டிஐ மைண்ட்ரி, அவன் 45 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அவன்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் ரேட்டில் இருக்கான். இங்கிருந்து அது ஒரு குறுகிய கால அளவில் அடுத்த மாதம் இந்நேரம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 8% ஏறி ஒரு 5800 அல்லது ஒரு 6000 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. மற்றபடி இவன் 45 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறது என்னத்துக்கு யூஸ்ஃபுல்? அந்த ஷேரினுடைய விலை 5089 ரூபா. நியூஸ் வந்து ஏறாத துரதிருஷ்டசாலி ஷேர்களை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஷேர் ப்ரைஸையும் ஒன்றா நான் பார்க்குறேன். இவங்க போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துமே ஒரு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றும் பண்ணல, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருக்கான். இதே வேறு ஏதாவது ஒரு ஷேராக இருந்ததுன்னா, சும்மா ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஷேராக இருந்ததுன்னா, இப்படி ஒரு நியூஸ் வந்ததுன்னா சும்மா ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏறி வந்திருப்பான். ஸோ இப்போதைக்கு ஹிந்து பெட்ரோலுடைய போனஸ் ஷேர் நியூஸ் இருக்குது. அது 21 ஜூன் வரைக்கும் அதனுடைய ஆக்டிவேஷன் இருக்குது. ஸோ திடீர்னு கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் மாதிரி அல்லது கடைசி நேரத்தில் இந்த போலீஸ் எல்லாம் வந்து திருடனை பிடிப்பாங்க, அது மாதிரி கடைசி ஒரு 2-3 நாட்களில் திடீர்னு 530 ரூபாயிலிருந்து ஒரு 560 ரூபா போச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, ஒரு நல்ல நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஷேர் வந்து நல்லா மொமெண்டமில் ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர் தான். அதனுடைய ஸ்பிளிட் வருது. அப்போ அதனுடைய ஸ்பிளிட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் இந்த நியூஸ்க்கெல்லாம் அவன் சம்பாரித்து கொடுத்துட்டான். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறமும் மறுபடியும் சம்பாரித்து கொடுத்தான்னா இது ஒரு அருமையான சம்பாதிப்பாக இருக்கும். இந்த டிஃபென்சிவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, இவனையும் ஒரு காலத்தில் ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க. அவன் ஸ்பிளிட் பண்ணி விட்டதுக்கப்புறமும் மறுபடியும் பணத்தை வந்து டபுள் பண்ணி விட்டான். அது மாதிரி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஷேரை பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆல்ரெடி 10% ஏறி இருக்குது. அப்போ இது ஒரு 1 இயர் பீரியடில் அல்லது 5 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 400 ரூபா இருந்த ஷேர் இப்போ 4000 ரூபா இருக்கான். ஸோ ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதனுடைய விலை இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு ரேலி எடுத்தான்னா இது ஒரு அருமையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.